ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தமிழ் வாரியர் 0.2. இந்த மேட்ச்சில் நம்ம போய் அடிக்காமல் போகக்கூடாதுன்ட்டு நான் ஒரு தலையாக அடிக்க முடியாது ஆகிட்டேன். இந்த மேட்ச்சில் நம்ம போய் அடிக்கிறோம், டீம்மை ஜெயிக்க வைக்கிறோம். சரி, அதேமாரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதேமாரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு நான் இன்னொன்று ஐடி சொல்கிறேன். அந்த ஐடியில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு பாலான்றவர் இருக்கார். அவரோட ஐடி பேர் என்ன தமிழ் வாரியர். பட் அவர் இன்னும் அவ்வளோ வீடியோ போடல. அதேமாதிரி நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் வராது. அவர் போட்டார்னா நான் சொல்கிறேன் இன்னொன்று வீடியோவில், அந்த டைம் நீங்கள் போடுங்க. அதேமாரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ரெடீம் எப்படி போடுறது, ரெடீம் போட்டால் எப்படி பண்டில் வாங்கலாம், எந்தமாரி பண்டில் வாங்கலாம் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ ஸ்கின் கூட நம்ம டைமண்ட் போட்டு ஒரே ஸ்கின் தான் மீந்தது எனக்கு. அது எப்படி எடுத்தேன் எப்படி இந்த மேட்ச்சில் நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் எங்கள் எப்படி இருந்தாலும் அச்சினோன்ட்டு தாறுமாறாக போவேன். பட் ஆனால் நான் போகிறதுக்குள்ள அவனை முடிக்கிறதுக்குள்ளே நான் போகலான்னு பார்த்தா எனக்கு அச்சிப் வந்து அவசரப்பட்டு நான் ஜோனு வேடி போயிடுவேன். போயின்னு இருக்கும்போது எனிமி கண்ணை முன்னாடியேமா நின்று கிடப்பான். எனக்கு தெரியுமா அது நிற்கிறான் பாருங்கள். சரி சொல்லலான்னு டக்குன்னு போட்டுருவோம், நானும் அவனை போட்டுருவேன். ஆனால் என்ன ஆஃபர் பண்ண மாட்டேன். இந்த வரைக்கானே எல்லோ கிரிமினல் இவன் தான் போடுவான். நான் ஹெல்த்தை குறைச்சிடுவாங்கம்மா, இன்னும் கீழே எடுத்து போயிடுவானுங்களாம். சரி, இந்த மேட்ச்சில் நம்ம அந்தமாரி எடுப்போமான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும் அடுத்த செகண்டே எப்படினாலும் இருந்தாலும் ஒரு கில் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். ஆனால் என்னை போட்டு தள்ளிட்டு அவனுக்கு ஜாலியாக இருப்பானுங்கன்னு தெரியல. அதெல்லாம் இதுக்கு கொண்டாமறுத்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். போய் அடிக்கும் போது அது என்னன்னு நீங்களே கேளுங்க. நானும் நினச்ச மாதிரி இப்போ நாக் ஆகிடுவேன், நீங்களே அதை பார்ப்பீங்க. இப்போ நான் மேலே போயிட்டு அங்கே நின்றுட்டு கீழே வரத்துக்குள்ளே நம்மளை நாக் பண்ணுறானுங்க. இப்போ பாருங்கள், அங்கே என்னையும் வரேன், நான் அவனை போடுவேன், நாக் பண்ணிட்டானுங்க. சரிங்களா? இன்னும் கண்ணத்தில் என்ன நடக்க போகுது எனக்கே தெரில. இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் போய் அடிக்கணுன்ட்டு நாங்கள் வெடி கொண்டாடுவோம். பாருங்கள் நீங்கள். கரெக்டாக இந்த டைமில் நம்ம டீமில் இருந்தவர் ஒருத்தர் நாக் ஆகிடுவார். இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். இவர் போய் அடிக்க வைப்பாரா மாட்டாரான்னு பார்க்கலாம். வரீங்களா? பார்க்கலாம் இருங்க. இப்போது மேலே எனிமி இருக்கானே, எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த சைடு இதுவாண்டு இருக்கான். இவன் கரெக்டாக போய் நிற்பான். அவன் ஆஃப்லைனில் போன மாதிரி நடிப்பான். நீங்களே பாருங்களேன். அதை பாருங்கள், கரெக்டாக நினைக்கிற மாரி அப்படி அடிப்பான். சரி, இந்த பக்கம் அடிப்பான். இப்படி அடிச்சுக்குவான். இவன் அடிச்சுட்டுக்கு அப்புறமா இன்னொன்று ரவுண்டில் நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு கரெக்டான கன்னா அது தாம்சன் தான். இந்த தாம்சனை வச்சு நம்ம எப்படி அடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் தாம்சனு வேணான்ட்டு ஷார்ட் கன், டபுள் ஷார்ட் கன் எடுத்துருவேன். இந்த ஷார்ட் கன்னை வச்சு 2 கிலோ எடுப்பேன் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. இப்போ டைம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வாங்க போகலாம். இப்போ மேட்ச் உள்ளக்கா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம தான் போனால் அவன் முன்னாடி ஒருத்த ஸ்பீட் கேரக்டர் வச்சு முன்னாடி வந்துடுவான். கரெக்டாக அங்கே இனிமே வந்து போயிட்டு கொஞ்சின்னு இருப்பான். இவன் என்ன பண்ணுவானுங்க, கம்பெனியில் நம்ம முன்னாடி போயிடுவானுங்க. கரெக்டாக வருவான், டங்கு மாடியில் அடிப்பேன். பட் ஆனால் என்ன நாக் பண்ணி அவன் ஓசி போயிடுவானுங்க. அப்புறமா இவனை நான் நாக் பண்ணுறேன். நாக் பண்ணிவிட்டு அதான் அவனை போட்டு இப்படியே வருவேன். எனிமி எங்கே இருக்கான்னு தெரியாது. எனிமி எங்கே இருக்கிறான்னு சொல்லலான்ட்டு பார்க்கலாம். நான் எங்கே இருப்பானே தெரியாது. சரி, நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக எனிமி யார்கிட்ட குண்டாண்டி பற்றி செத்துரும். அதோ அது இருக்கான் பாருங்க. என்கிட்ட தான் நினச்சா என்னோட அந்த எல்லோ வாங்கி செத்துருவான். அத்த ரவுண்ட் அவனுக்கு முட்டையில் இருக்கான், நம்ம மூலையில் இருக்கோம், மூலையில் இருக்கும். இப்போது கரெக்டாக நம்ம போய் அடிக்கிற டைம். இந்த டைமில் தான் நான் போய் வச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட்டு கில் மட்டும் நான் எடுத்துருவேன். போய் அவங்களாம் வச்சுருவானுங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு அந்த லாஸ்ட் ரவுண்ட் சொல்கிறேன்னு சொன்னல, அது சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வடக்கு நண்பர்கள்
நண்பர்களை வந்து நம்மளை கரெக்டாக நம்ம பேசின்னு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. லாஸ்ட் என்ன நடக்குது மட்டும் நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம வந்து எமௌண்ட் போட்டுன்னு ஜாலியாக இருப்போம். ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாக் பண்ணுறானுங்க. ஒரே ஒருத்த மட்டும் நம்மக்கிட்ட வாங்கிப்பான் ஒரு அடியை. கேரக்டர் போட்டு வந்துடுவார். நானே போயின்னே இருக்கும்போது பார்த்துருவேன் அவனை. அங்கே பாருங்கள் கரெக்டாக எனக்கு சுடுறது பிளான் பண்ணுவான். சுட்டானு பார்த்தீங்களா? நான் இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிவிட்டு ஏரியா இல்லாமல் வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரனேட் எடுத்துருவேன். கிரனேட் எடுத்து அங்கே போடுவேன். ஆனாலும் அவனுக்கு கிரனேட் எனக்கு திரும்பி வந்துடும். நீங்களே பாருங்களேன் இதை. இப்போ நம்ம கிரனேட் அங்கே போட்டேன், நான் மறுபடியும் அண்டை வந்துடும். நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நான் போகும்போது கரெக்டாக அவன் வேறு ஒருத்தனை சுட்டுவான் எங்கள் டீம்மேட்டில். நான் அவனை போட்டு தள்ளிட்டு இந்த பக்கமாக எவனிக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா அது ஒரு ஒருத்தனை நான் பண்ணிட்டு டீம் ஸ்குவாட் முடிஞ்சிச்சு. நாங்கள் போய் அவன் அடிச்சிடுவோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லோரும் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்மளோட ஃப்ரெண்டோட யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.